வருங்கால நீதிபதிகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில நம்ம பார்க்க போறது உரிமையியல் நீதிபதி தேர்வு பிரதான தேர்வுக்கு தயாராவது எப்படி பாகம் 3. இதுல ஏற்கனவே 2 காணொளி வெளியிடப்பட்டிருக்கு. பாகம் 1, பாகம் 2. இதை இரண்டையும் பார்க்காதவங்க கட்டாயமா அந்த 2 பாகத்தையும் பார்த்துட்டு இந்த 3வது பாகத்தை பார்த்தீங்கன்னா அதனுடைய தொடர்ச்சி என்னங்கிறது உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாத ஒரு ஒருங்கிணைந்த கருத்து உங்களுக்கு உருவாகும். இந்த காணொளியில நம்ம சட்டத்தாள் 1, அதாவது 2018 கேட்கப்பட்ட கேள்விகளை பகுத்தாஞ்சிட்டு இருக்கோம். அதோடைய 3வது பாகம் தான் இப்ப நம்ம பார்க்க போறது. இது மட்டும் இல்லாத ஏற்கனவே முதன்மை தேர்வு, அதாவது பிரிலிமினரி எக்ஸாம், அதுக்கு தயாராகிறது எப்படி, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்ன, அறிவிப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம 7 காணொளிகளா போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க கட்டாயமா அந்த 7 காணொளிகளையும் பாருங்க. இது அனைத்தையும் ஒருங்கிணைத்த, இந்த அனைத்து காணொளிகளையும் ஒருங்கிணைத்த பிளேலிஸ்ட், அதோட லிங்கை ஐகார்ட்ல கொடுத்துருக்கேன். கட்டாயமா நீங்க அதை கிளிக் பண்ணி அதுல இருக்கிற வீடியோஸை பாருங்க. மிகவும் பயனுள்ளதா இருக்கும். நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காணொலியை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு நொடியை கூட தவிர்க்காத முழுமையா பாருங்க. முழுமையா பாத்தீங்கன்னா தான் கேள்விக்கு பதில் எப்படி எழுதணும் பிரதான தேர்வுல அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது, ஆங்கிலத்திலையும் தமிழிலும் பேசப்பட்ட விஷயம், அதாவது தலைப்பு ஒன்றாக இருந்தாலும் கூட சொல்லப்பட்டிருக்கும் விஷயங்கள் வெவ்வேறானவை. அதாவது தமிழை பொறுத்த மட்டும் தமிழ்ல கேட்கப்பட்ட கேள்வியை எடுத்து நம்ம பகுத்தாயிரம். ஆனால் ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா எப்படி பொதுவாகவே இந்த பிரதான தேர்வை அணுகிறது, அதாவது அணுகுமுறைகள் குறித்த விஷயங்கள் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அணுகுமுறையும் உங்களுக்கு தெரியணும், கேள்விக்கு பதில் எப்படி எழுதணுங்கிறதும் தெரியணும். அதனால 2 காணொளிகளையும் நீங்க கட்டாயமா பாருங்க. ஆங்கிலத்திலையும் பாருங்க, தமிழ்லையும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு முழுமையான ஒரு அறிவு இந்த பிரதான தேர்வை எதிர்கொள்றதுக்கு கிடைக்கும். உரிமையில் நீதிபதி தேர்வுல பிரதான தேர்வுல கேட்கப்பட்ட கேள்விகள் என்னென்ன 2018 அப்படிங்கிறத நம்ம இப்போ பகுத்தாஞ்சிட்டு இருக்கோம். இதுல ஏற்கனவே 1-2 கேள்விகளை நம்ம பகுத்தாஞ்சிட்டோம். அதை பார்க்காதவங்க கட்டாயமா அந்த காணொலியை போய் பாருங்க. அதுக்குண்டான லிங்கை நான் ஐகார்ட்ல கொடுத்துருக்கேன். இப்போ 3வது கேள்விக்கு நம்ம போவோம். இந்த 3வது கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்கள் நான் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் விஷயம், இது நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி கையில ஒரு புத்தகம், ஒரு பேனாவும் எடுத்து வச்சுங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க குறிப்பெடுத்துக்க முடியும். நீங்க குறிப்பெடுத்துக்கிட்டீங்கன்னா தான் நான் என்ன விஷயம் சொல்லியிருக்கேன்றது உங்களுக்கு தெளிவா புரியும். அதே மாதிரி கட்டாயமா ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு நொடியை கூட தவிர்க்காத பாருங்க. அப்பதான் முழுமையா நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்க பாதியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல என்ன சொல்ல வரேன்றதே முழுமையா புரியாது. அதே மாதிரி இது தொடர்ச்சியா இருக்கிறதுனால கட்டாயமா இதுக்கு முன்னாடி நான் போட்ட பாகங்களையும் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக தெளிவான புரிதல் ஏற்படும். இப்போ 3வது கேள்விக்கு நம்ம போவோம். இந்த கேள்வியில சில முக்கியமான விஷயங்கள் கேட்கப்பட்டிருக்கு. அதையும் நம்ம இப்போ பார்க்கணும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேள்வி நம்ம நிதானமா ஒரு முறை படிப்போம். ஒரு வழக்கில் விசாரணை நீதிமன்றம் பிரதிவாதி எதிரிடை அனுபோக பாத்தியதை குறித்து வாதம் எழுப்பி இருந்தும் அதனை கருத்தில் கொள்ளாமலும் பரிசீலிக்காமலும் சொத்துக்கள் குறித்து உரிமை விளம்புகை மற்றும் சுவாதீன மீட்பு பரிகாரம் வழங்கி தீர்ப்பாணை பிறப்பித்தது. தீர்ப்பாணை பெறுநர் வாதி தாக்கல் செய்த நிறைவேற்றுகை மனுவில் தீர்ப்பு கடனாளி பிரதிவாதி தனது எதிரிடை அனுபோக பாத்தியதை குறித்து வாதத்தை கருத்தில் கொள்ளாமல் பிறப்பித்த தீர்ப்பாணை நிறைவேற்றத்தக்கது அல்ல என்றும் அது முற்றிலும் இல்லா நிலையது என்றும் குறிப்பிட்டு உரிமையியல் வழக்கு விசாரணை முறை சட்டம் 1908 பிரிவு 47 கீழ் மனு தாக்கல் செய்தார். மேலும் அவர் கிஸ்து ரசீதுகள் மற்றும் பட்டா தனக்கு ஆதரவாக தாக்கல் செய்தார். தீர்ப்பு கடனாளி பிரதிவாதியின் இந்த வாதமானது நிலைக்கத்தக்கதா? உங்கள் பதிலை தகுந்த காரணங்களுடன் விவரிக்கவும் இப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப இதுல மிகவும் முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இந்த வழக்கு நிலைக்கத்தக்கதான்னு கேள்வி கேட்கல, இந்த வாதமானது நிலைக்கத்தக்கதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது 47க்கு கீழே நீங்க இப்படி ஒரு வழக்க போடலாமா அப்படின்னு கேட்கல. 47 கீழே அவர் வைக்கும் வாதம் சரியானதா அப்படின்றதுதான் கேள்வி. இந்த மாதிரி கேள்வி எதுக்கு கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க இயற்கையா என்ன பண்ணுவீங்கன்னா 47 பிரிவின் கீழே இந்த மாதிரி ஒரு மனு தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு பதில் எழுதிடுவீங்க. அதனால இந்த வழக்கும் நிலைக்கத்தக்கது அப்படின்ற மாதிரி எழுதிடுவீங்க. அப்படி எழுதினீங்கன்னா தப்பு அது. அதனால இந்த வாதம் நிலைக்கத்தக்கதா, இவர் சொல்ற விஷயம் இருக்கு பாருங்க, அது நிலைக்கத்தக்கதா அப்படின்றத பார்க்கணும். இப்போ இந்த கேள்வியை சாதாரண ஒரு மனுஷனும் புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம யோசிக்கலாம். இப்ப என்னன்னா, ஒரு சொத்து இருக்கு, அந்த சொத்துக்கு உரிமையாளர் நான் தான், அந்த சொத்தை என்கிட்டே திரும்ப பெற்று கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வழக்கு தாக்கல் பண்றாரு ஒரு சொத்துக்கு.
அதுல எதிர் பிரதிவாதி இருக்கார் இல்லையா, அவரு போய் என்ன பண்றாரு பிரதிவாதி, இல்லைங்க நான் தான் ஆண்டு அனுபவிச்சுட்டு வரேன் இந்த இடத்த பல வருடங்களா, அதுக்குண்டான பட்டா கிஸ்து ரெசிப்ட் கிஸ்து ரசீது இதெல்லாம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்னதை கேட்காத என்ன பண்றாங்க, தீர்ப்பு கொடுத்துட்றாங்க வழக்குல கீழமை நீதிமன்றத்துல. அப்போ அந்த தீர்ப்பின் அடிப்படையில வாதி என்ன பண்றாரு, வந்து ஒரு எக்ஸிகியூஷன் நிறைவேற்று மனு ஒன்று போடுறாரு. போடும்போது இந்த பிரதிவாதி வந்து என்ன சொல்றாருன்னா, நான் ஏற்கனவே இந்த மாதிரி சொல்லியிருந்தேன், நான் தான் அனுபவ பாத்தியதெல்லாம் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு, எதிரிடை பாத்தியதை எனக்கு இருக்கு, அதை வந்து இவங்க ஏத்துக்கல, கீழமை நீதிமன்றம் ஏத்துக்காத ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, அதனால அந்த தீர்ப்பு செல்லா நிலை உடையது அப்படின்னு சொல்லி சொல்றாரு, வாய்டதுனால அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் வந்து இங்க சொல்ல முடியுமா? நிறைவேற்ற ஆணைன்ற நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை அவர் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாது. அதான் கரெக்டான பதில். இதுல எந்தெந்த மாதிரியான விவரங்கள்லாம் கருத்தில் நீங்க கொள்ளணும் அப்படின்றத பார்க்கணும். இப்ப நம்ம 47வது பிரிவு அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் மிக முக்கியமா பார்க்கணும். இப்போ உங்களுக்காக அந்த 47வது பிரிவை வந்து நான் படிக்கிறேன். All questions arising between the parties to the suit in which the decree was passed or their representatives and relating to the execution, discharge or satisfaction of the decree shall be determined by the court executing the decree and not by a separate suit அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதை மேலோட்டமா நீங்க படிச்சீங்கன்னா, ரெண்டு பார்ட்டிக்கு மத்தியில ஏதோ ஒரு பிரச்சனை வருது அந்த வழக்கு சம்பந்தமா, எந்த வழக்குல தீர்ப்பு கொடுக்கப்பட்டதோ அந்த வழக்கு சம்பந்தமா, இல்ல அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வருது, மற்றும் எக்ஸிகியூஷன் அதாவது நிறைவேற்றுகை, அது இல்ல டிஸ்சார்ஜ் பண்றது, இல்ல சாட்டிஸ்பாக்சன் ஆஃப் த டிகிரி, இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஒரு கேள்வி வருது, இல்ல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை அந்த செயல்படுத்துற ஒரு நீதிமன்றம் இருக்கு இல்லையா, அந்த நீதிமன்றமே தீர்மானம் பண்ணிடலாம் அப்படின்னு செக்ஷன் சொல்லுது. இதை மேலோட்டமா நீங்க பாத்தீங்கன்னா இந்த வாதம் நிலைக்கத்தக்கதுன்னு எழுதிடுவீங்க பதில. இதை மேலோட்டமா பார்க்க கூடாது. இதுல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம், ஒரு ஆணையை கொடுக்குறாங்க, அந்த ஆணையை செயல்படுத்த முற்படுறோம், அந்த செயல்படுத்துறதுக்கு தடையா ஏதேனும் விஷயங்கள் இருந்தால் அப்போ இந்த 47 நீங்க ஒரு மனுவை தாக்கல் பண்ண முடியும், மற்ற சூழ்நிலைகள்ல பண்ண முடியாது. இப்ப இந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாரு கீழமை நீதிமன்றத்திலே, அதை ஏத்துக்கல அந்த நீதிமன்றமே. அப்படின்னும் போது இவர் மேற்கொண்டு அப்பீல் போறதோ இல்ல அந்த மாதிரி ஏதாவது வழிகள் தான் அவர் கடைபிடிச்சாகணும், வேற வழி கிடையாது. இங்க வந்து நான் 47 போடுறேன்னு போட முடியாது, அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடையாது. இது வந்து ஒரு தெளிவான பதில். இப்ப ஒருவேளை இதுக்கு உங்களுக்கு தெளிவான பதில் தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, 47 பிரிவு என்ன சொல்லுது முதல்ல, அது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, இதை முதல்ல எழுதிடுங்க. இது எழுதினீங்கனாலே உங்களுக்கு நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்றத திருத்துறவர் புரிஞ்சுப்பாரு, ஓரளவுக்கு படிச்சிருக்காங்க அப்படின்றது. அது மூலமா 1 மார்க்கோ 1.5 மார்க்கோ இல்ல 2 மார்க்கோ திருத்துறவங்களை பொறுத்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க கொடுக்குற அந்த டெசிஷன் இருக்கு பாருங்க, அந்த டெசிஷனுக்கு அதுக்கு நீங்க கொடுக்குற காரணமும் அதுதான் உங்களுக்கு கூடுதலான மார்க்கை கொண்டு வந்து கொடுக்கும். இப்ப ஏன் இது பொருந்தாதுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க எழுதணும். இப்ப 47 கீழே வராது, இந்த வாதம் நிலைக்கத்தக்கது அல்ல ஏனென்றால் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ல வேண்டியது, அனுபவ பாத்தியதை குறித்த வந்து பிரச்சனைங்க. அப்போ தீர்ப்பாணை பெற்றவர் வந்து நிறைவேற்றுகை மனு கொண்டு வரார். அந்த நிறைவேற்றுகை மனுவில் என்னென்னலாம் இந்த 47 கீழே வரும் அப்படின்றத 1, 2, 3 நீங்க போட்டு எழுதிக்கலாம். அதாவது நிறைவேற்றுகைக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னவோ அதிலெல்லாம் நம்ம வந்து 47 கீழே ஒரு மனுவை தாக்கல் பண்ண முடியும் அப்படின்னு எழுதணும். இப்போ இந்த விஷயம் நிறைவேற்றுகைக்கு தடையா இருக்குமான்னு கேட்டா தடையா இருக்காது. ஏன்னா அனைத்தும் கேட்கப்பட்டு தீர்ப்பாணை வந்து வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கீழமை நீதிமன்றத்தை எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அதனால இது தடையா இருக்காது. அதனால பிரிவு 47 கீழே இவர் தாக்கல் பண்ண முடியாது அப்படின்னு எழுதணும். இதுதான் அடிப்படையான விஷயம். இன்னும் கூடுதலா உங்களுக்கு எழுதணும்னு நினைச்சீங்கன்னா 47 கீழே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வருங்கிறதையும் நீங்க கூடுதலா எழுதலாம். உங்களுக்கு நேரம் இருந்து போதுமான அளவு ஸ்பீடு, அதாவது வேகம் கையில இருக்குன்னா எழுதும்போது உங்களுக்கு நல்ல வேகமா எழுத முடியும் அப்படின்னா நீங்க அதையும் கூட சேர்த்து எழுதலாம். சில உதாரணங்கள் நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இப்போ
ஒரு சொத்து குறித்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இப்ப அந்த சூழ்நிலை என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னும் நம்ம தெளிவா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சொத்து இருக்கு, அந்த சொத்துக்கு 2 பேர் உரிமையாளர்னு வச்சுப்போம். ஒரு உரிமையாளர் வந்து வழக்கு போடுறாரு, இல்ல அந்த ஒரு உரிமையாளர் மேல மட்டும் வழக்கு போடப்படுது. 2 பேர் ஒரு சொத்துக்கு உரிமையாளர், ஆனா ஒருத்தர் மீது மட்டும் வழக்கு போடப்படுகிறது. அப்ப மிச்சம் ஒருத்தர் விட்டுட்டாங்க, விட்டுட்டே தீர்ப்பும் வந்துருது. தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் போடுறாங்க, நிறைவேற்றுகை மனு வந்து போடுறாங்க. அப்பதான் தெரிய வருது இந்த 2வது நபருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, நம்மளும் சொத்துக்கு உரிமையாளர், நம்மளை சேர்க்காதே ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு. அப்ப இவர் போய் பிரிவு 47 கீழே ஒரு மனுவை தாக்கல் பண்ண முடியும். இது ஒரு சின்ன உதாரணம். இந்த மாதிரி ஒரு விஷயம். அடுத்தது ஒரு உதாரணம் பாருங்க. இப்போ ஒருத்தர் வந்து காசு ஒருத்தர் கொடுக்கணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. இந்த காசுல ஒரு குறிப்பிட்ட தொகையை அவர் கொடுத்துட்றாரு தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா. ஆனா இந்த விஷயத்தை வந்து மறைச்சிட்டு ஒரு நிறைவேற்றுகை நிறைவேற்றுகை மனு வந்து ஒருத்தர் தாக்கல் பண்றாரு, அந்த வாதி அப்படின்னு வச்சுப்போம். அப்ப அந்த சூழ்நிலையில என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரு காசு கொடுத்தாரோ, அதாவது பிரதிவாதி ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுக்கணும்னு வச்சுங்க, அதுல 25,000 ஏற்கனவே கொடுத்துட்டாரு. அதை மறைச்சிட்டு 1 லட்ச ரூபாய் இன்னும் தரணும் அப்படின்னு போடுறாரு இவர் நிறைவேற்றுகை மனு ஒண்ணு போடுறாரு. அப்படின்னா இவர் போய் சொல்லலாம் 47 கீழே, நான் கொடுக்க வேண்டியது 75,000 தான், அந்த 25,000 மறைச்சிட்டு அவர் போடுறாரு, அதனால நீங்க அதை ஏத்துக்கூடாது, அதனால நீங்க வந்து நிறைவேற்றுகையை வந்து செயல்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி போடலாம் மனுவை. இது ஒண்ணு. இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல 47 கீழே மனுவை நம்ம தாக்கல் பண்ணலாம். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து அழகா நீங்க வந்து எழுதணும். அது உங்களுக்கு நிறைய மதிப்பெண்களை பெற்றுத்தரும். இப்ப இதுக்கு அடுத்தது 4வது கேள்வி நம்ம பார்ப்போம். 4வது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு பொது தொல்லை, அது சம்பந்தமான விஷயம். பொதுமக்களை பாதிக்கும் பொது தொல்லைக்கு எதிராக யார் உரிமையில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யலாம்? முதல் கேள்வி, யாரு தாக்கல் பண்ணலாம்? முதல் கேள்வி. அடுத்தது, உரிமையில் வழக்கு விசாரணை முறை சட்டம் 1908 பொருத்தமான பிரிவுகளை மேற்கோள் காட்டி விவாதிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களை விவாதம் பண்ண சொல்லியிருக்காங்க, என்னன்னு விளக்க சொல்லல. அதனால இது வந்து 2 என்னென்ன வகையா யோசிக்கலாம் நம்ம அப்படின்றதையும் நீங்க யோசிச்சுதான் இதுக்கு பதில் எழுதணும். அதான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது. சரி, இப்போ நம்ம இதுக்கு உண்டான பிரிவு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு பாத்தீங்கன்னா பிரிவு 91, பிரிவு 91ல இது வருது. இப்போ இதுல வந்து நான் உங்களுக்கு உதவுறதுக்காக ஒரு சின்ன ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு சின்ன டெக்னிக், அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பப்ளிக் நியூசன்ஸ் அப்படின்னு சொல்றோம். பொதுமக்கள், பப்ளிக், மக்கள்னு வச்சுப்போம். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் 9 கோள்கள் இருக்கு, 9 பிளானட்ஸ், 9 கோள்கள் இருக்கு. இந்த 9 கோள்கள்ல மனிதர்கள் வாழக்கூடியது அல்லது மக்கள் வாழக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்ல போனா ஒரே ஒரு கிரகம் தான், அது இந்த பூமி தான். இப்ப இந்த பிரிவை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்குன்றதுக்காக தான் இந்த உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். 9 கோள்களில் ஒரே ஒரு கோளில் மட்டுமே மனிதன் இருக்க முடியும், அந்த இடத்தில் மட்டும்தான் அவன் தொல்லைகள் செய்ய முடியும். இதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம். 91 பப்ளிக் நியூசன்ஸ் வந்ததுன்னா 91. இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க அந்த பிரிவு மறக்காது. இந்த பிரிவை உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸ் வந்து உங்களுக்கு உதவும். இப்ப பப்ளிக் நியூசன்ஸ் வார்த்தை கேட்டாலே 9 கோள்கள், அதுல ஒரு கோள், அந்த கோள்ல தான் மனுஷன் வாழறான், அங்கதான் அவன் தொல்லை கொடுக்க முடியும், அதனால 91 செக்ஷன் அப்படின்னு ஞாபகம் வந்துடும். இப்போ ஒரு உதாரணம், இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்க முடியுமோ அந்த மாதிரி நீங்க சின்ன சின்ன டெக்னிக்ஸ் வச்சு செக்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஒரு சின்ன உதாரணம் மட்டும்தான். இப்போ இந்த கேள்விக்கு நம்ம பதில் எழுதணும் அப்படின்னு சொன்னா இந்த செக்ஷன்ல என்ன சொல்லியிருக்குன்னு தெரியணும். ஏன்னா தெளிவா பொருத்தமான பிரிவுகளை மேற்கோள் காட்டி விவாதிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க கட்டாயமா செக்ஷன் எழுதணும். இதுல செக்ஷன் எழுதிட்டீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 மார்க்ல இருந்து 2 மார்க் வரைக்கும் கிடைக்கும். இப்போ நம்ம செக்ஷன் என்ன சொல்லுதுன்றத பார்ப்போம். இது நான் ஆங்கிலத்துல என்ன இருக்குன்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தமிழ் விளக்கி சொல்றேன். In the case of a public nuisance or other wrongful act affecting or likely to affect the public, a suit for a declaration and injunction. நல்லா கவனிங்க, விளம்புகை பரிகாரம் மற்றும் உறுத்துக்கட்டளை இரண்டுமே or for such other relief as may be appropriate, அல்லது வேற ஏதேனும் ஒரு பரிகாரமும் நீங்க கேட்கலாம். இது இல்லாத in the circumstances of the case may be instituted. யாரு போடலாம்? இப்போ முதல் பாகத்துக்கு உண்டான பதில் இப்போ வருது. by the advocate general கேஸ் போடலாம். 1. 2. with the leave of the court, அதாவது கோர்ட்டின் அனுமதியுடன்
2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள். even though no special damage has been caused, அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படலை. இப்ப இந்த 2 பேர் போடுறாங்க இல்லையா, வழக்கு 2 பேரும் அதுக்கு மேற்பட்ட நபர்களோ போடுறாங்க, ஆனா அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. பாதிப்பே இல்லைன்னாலும் கூட அவங்க வழக்கு போடலாம். இவங்க என்ன மாதிரி வழக்கு போடலாம்னா, விளம்புகை கேட்கலாம், உறுத்து கட்டளை கேட்கலாம், இல்ல வேறு ஏதேனும் பரிகாரங்களும் கேட்கலாம். இது பிரிவு 1ல உட்பிரிவு 1, அதாவது 91ல உட்பிரிவு 1ல சொல்ற விஷயம். அடுத்தது 2வது உட்பிரிவு 1 வருது, அதையும் உங்களுக்கு நான் படிச்சு சொல்றேன். nothing in this section shall be deemed to limit or otherwise affect any right of suit which may exist independently of its provisions. இப்போ ஒருவேளை ஒரு வழக்கு தொடுக்கிறதுக்கு ஒரு உரிமை இருக்கு, இந்த ஒரு நடந்த ஒரு விஷயத்துல ஒரு பொது தொல்லையிலே வச்சுப்போம். இப்ப அதுக்கும் தனியா ஒரு வழக்கு வந்து தாக்கல் செய்ய முடியும். இது இல்லாத அப்படின்ற அர்த்தத்துல அவங்க சொல்ல வராங்க, nothing in this section shall be deemed to limit, அதாவது இந்த செக்ஷன் வந்து கட்டுப்படுத்தாது, or otherwise affect any right of suit. வேற ஏதேனும் வழக்கு போடக்கூடிய உரிமை ஒன்று இருந்தால் அந்த உரிமையை இந்த பிரிவு தடுக்காது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த 2 விஷயத்தை நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னு சொன்னா பிரிவு எழுதிருங்க. பிரிவு 91 கீழ் வருகிறது அப்படின்றத நீங்க சொல்லிடலாம். அடுத்தது பிரிவு 91ல யார் யாரெல்லாம் வழக்கு போடலாம்னு சொல்றாங்க. அட்வொகேட் ஜெனரல் போடலாம், 2 நபர்களோ அதுக்கு மேற்பட்ட நபர்களோ அவங்களுக்கு பாதிப்பே இல்லைன்னா கூட போடலாம், ஆனால் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் போட வேண்டும். அது சரி, இதை போட்டுட்டாங்க அதனால வெறும் வேற எதுவும் சூட்டு போட முடியாதா அப்படின்னு கேட்டா சூட்டும் போடலாம். அதே மாதிரி டிக்ளரேஷன் தான் கேட்கணும்னு கேட்டா டிக்ளரேஷன் தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, உறுத்துக்கட்டளை இன்ஜெக்ஷனும் கேட்கலாம், இல்ல வேற ஏதாவது ரிலீஃப் இருந்தா அதையும் கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே மிகவும் முக்கியமான விஷயங்கள். இது மட்டும் எழுதினீங்கனாலே இதுக்கு உங்களுக்கு போதுமான மதிப்பெண் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க கட்டாயமா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி செலக்ட் ஆல் அப்படின்றத பண்ணீங்கன்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் ஃபர்ஸ்ட் முதல் நபரா உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாத இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமா யார் யாருக்கெல்லாம் பயன்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை பகிருங்க. பகிர்றதின் மூலமா நீங்க அவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி பல நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிறீங்க. இந்த சமுதாயத்தை ஒரு சிறந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கு உண்டான முதல் முயற்சி நீங்க எடுக்கிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கட்டாயமா தம்ஸ் அப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோல நான் ஏதாவது சொல்லாத விட்டுட்டேன்னு நினைச்சாலோ இல்ல மேற்கொண்டு வேற ஏதாவது விஷயங்கள் நான் சொல்லணும்னு நீங்க நினைச்சாலோ கட்டாயமா அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கிற ஒவ்வொரு வீடியோவும் நான் போடுறதுக்கு முயற்சி பண்றேன். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கற்றறிந்த சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி.